வாட் அ பேட் ஸ்மெல். சொல்லுங்க சார். ஜானி வீடு எங்க இருக்கு? என்னது தலையில வச்ச மாதிரி ரொட்டி? இது அவரொட்டி, அவன்கிட்ட கூட. ஜானி இல்ல, ஜானி அண்ணன் கேளு. வினோத், என்ன இது? இவன் சின்ன வயசுல இருந்து என்ன இடுப்புல தூக்கி வளர்த்த வேலைக்காரன். இவன் கடை வைக்கிறதுக்கே நான் தான் பைனான்ஸ் பண்ணேன். வளர்த்த கடை இல்லையா, மாறல பாய். செருப்பால் அடிப்பேன். தேங்க்யூ பிரதர். நீ காருக்குள்ள நான் போய் ஜானியை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன ஓப்பனிங்கே சரியில்லையே. ஏய் யூ, உன்னதாண்டா. வாடா. ஜானி அண்ணன் வீடு எங்க? ஜானி உனக்கு அண்ணனா? கடா மாதிரி இருந்துகிட்டு அண்ணங்கிறியா? தம்பி ஜானி வீடு எதுன்னு கேட்டுன்னு போ. ஜானி வீட்டுக்கு அட்ரஸ் கேட்டா ஜானி தம்பி வீட்டுக்கு அட்ரஸ் சொல்லிட்டு போறாடு. நான் கடான்னு இந்த கழுத குட்டி சொல்லு. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பதையில எடுத்துக்கிறேன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இங்க ஜானி தம்பி வீடு எங்க இருக்கு? ஜானிக்கு எதுடா தம்பி? ஜானி பேரு சொல்லி ஏமாத்தலான்னு வந்திருக்கியா? நீங்க போய் உட்காருங்க. டென்ஷன் ஆகாதீங்க. கண்டினியூ பண்ணுங்க, போங்க. அடிங்க, ஆனா கைய கழுவிட்டு அடிங்க. அடிங்க, என் கைய வைக்க. குப்பத்துல பேசினாலே பிரச்சனை ஆயிருது. இனிமே சொல்லாமலே பாஷா தான். என்ன லுங்கிக்குள்ள இவ்வளவு நீள சட்டி போட்டிருக்கான்? அஞ்சு ஜான், நான், நீ, ஜானி. வணக்கம். கோபுரம் மாதா கோயில. கைப்பிடி, பீரோ, ட்ரெயினா? ஏது மாதா கோயிலுக்குள்ள ட்ரெயின் போகுதா? கருப்பா சுப்பா மாறாட்டே அதெல்லாம் இல்லையா? அப்ப தூக்கத்துக்கு எடுத்தீங்க. கண்டதையும் திண்டு தூங்குறாங்க. நாஸ்டி ஃபெலோஸ். ஜானி வீடு எங்க இருக்குன்றத நான் எப்படிதான்டா கேக்குறது? உனக்கு பேச வருமா? பேச வருமாவா? நான் நல்லா பாடவே செய்வேன். அந்த மாலையில் தோன்றும் மாணிக்கமா. ஏண்டா பேச தெரிஞ்சுட்டு ஊமா நினைக்கிறியா? இவன் தெரியுதே, உனக்கு ஜானி வீடு தெரியாது? போடா போய் கண்டுபிடுறா. போடா போடாங்கிற. மை காட், மம்மி வயிற்றுல இருந்து டெலிவரி ஆன உடனே ஏசி ரூம்ல படுத்தவே நானு. என்னைய கொண்டாந்து இப்படி கருவாடோட கருவாடா காய விட்டுட்டாலே இந்த சதியா. நீ போடா. ஏன்டா அடிச்சே? தரவன் போறவன் உன்னை அடிப்பா வாங்கிக்குவேன், நான் உன்னை அடிக்கூடாதா? ஓஹோ, வந்தவன் நீ என்ன அடிச்சிட்ட, அப்ப போறவன் நான் உன்னை அடிக்கலாம்ல? முடிஞ்சா அடிச்சு போடுறா. அடடா, ஐயோ சாரிங்க, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கங்க. என்ன இன்னைக்கு எல்லாம் தப்பு தப்பா நடக்குது, தப்பா எடுத்துக்காதீங்க. ஹலோ, ஃபேமிலி டாக்டரா? நான் தான் பேசுறேன். எனக்கு உடனடியா ஒரு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி அனுப்புங்க. யார பார்த்தா ஆம்பளையான்னு கேட்டா? என்னது ஆம்பளையா? ஐயோ, நான் தெரியுமா உனக்கு? யார் தெரியுமா? ஐயோ ஐயோ, ஒரு சென்ட் ஃபேக்டரியே வச்சிருக்காருங்க. வாங்கடா வாங்கடா. டேய் டேய், எத்தனை பேரும் வந்து வாங்கடா. டேய், வீரனுக்கு உருதாண்டா சாவு. வாங்கடா, பாத்துறாங்க. டேய் வாங்கடா. டேய், ஹலோ வக்கீல் சார், உயில் ரெடி பண்ணிருங்க. எத்தனை பேரும் வந்து வாங்க. அடிச்சு பாருங்கடா. நீ அடி, நீ அடி, தாத்தா நீ அடி, பாட்டி நீ அடி. என்னங்கடா டேய், எதிர்பாராம இருக்கும்போது வந்து அடிக்கிறானுங்க, எதிர்பார்க்கும் போது அடிக்காமலே ஓடுறானுங்க. குப்பத்துக்காரனுங்க ரொம்ப குழப்புறாங்களே.
ஸ்டாப் இட். எல்லாத்தையும் நிறுத்துங்க. ஏன் எதுக்காக ஏன் இப்படி சதா சட்டை போட்டுக்கிறீங்க? இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? இந்த 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 பாப்பாவுக்கு என்ன தெரியும்? இந்த தம்பிக்கு என்ன தெரியும்? அட உனக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? அட யாருக்குடா தெரியும் ஜானி வீடு எங்க இருக்கீங்க? அத சொல்லி துவங்கலண்டா குழப்பம் பிடிச்ச குப்பத்து நண்பர்களா. ஐயோ அம்மா, ஐயா ஜானி வீடு எங்க இருக்குன்னு கேட்டதுக்கு இப்படி வீடு கட்டி அடிச்சிட்டாருங்களே. கார்ல வந்து என்ன கதற கதக்கிளி அட வச்சுட்டாருங்களே. சட்டப்பட்ட மாத்தி அடிச்சிருக்கிறாருங்க. பேண்ட ஆல்டர் பண்ணி ஐஸ்வர்யா ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாருங்களே. என்னாச்சு? எல்லாம் பேட் விதி, குப்பம் தந்த பரிசு. கார் இருந்தாலும் ஓட்டுற கண்டிஷன்ல நான் இல்லதாயே. ஆட்டோ பிடிக்கட்டுமா? ஆட்டோ என்ன ஆம்புலன்ஸ் இப்படி குப்பம் தந்த குலவிளக்கே நீ வாழ்க. இந்த ஆளை வீட்டுல விட்டுறியா? ஐயோ நான் 4 வீலர்ல வந்தவே, என்ன 3 வீலர்ல போக சொல்றேன். டாக்டர் அடையமா என்ன 2 வீலர் சேர்ல உட்கார வச்சு பாரு போல தெரியுதே. ஏன் கத்துற? ஏன்டா சொல்ல மாட்டேன். உன்ன ரவுண்டு கட்டி அடிச்சா நீயும் கத்துவ. ஆமா, நீ ஜானியால சதாலா? அப்பா நான் மனுஷாடுறாப்பா, அதை நினைச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டு. நல்ல மனம் வாழ்க. ஏமா என்ன நடந்துச்சு? பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. என்ன நடந்தது? பசங்க விளையாடிட்டு இருந்துங்க. என்ன இதெல்லாம்? சும்மா பசங்க விளையாடிட்டு இருந்துச்சு சார். ஓ, மனசுக்குள்ள ரொம்ப ஒத்துமையா இருக்கிறதா நினைப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறீங்கன்னு பார்க்க தானே போறேன். சார் சத்தியமா சொல்றேன் சார், இதை நான் நம்பணும். நான் சொன்ன நம்புவீங்களா? இவங்க தான் பிசினஸ் மேன் ஆனந்தி பொண்ணு. அவர் சொல்றது உண்மைதான். பசங்க தான் விளையாடிட்டு இருந்தாங்க. எங்க நீ போட்டு கொடுத்துருவியோன்னு பார்த்தேன். நல்ல வேளை நான் நினைச்ச மாதிரி நீ இல்ல. தேங்க்ஸ். வரேன். அவ்வளவுதானா? ஐயோ, எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லுங்கடா உங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். நான் இத சொல்லல. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காஃபி எல்லாம் குடிக்க மாட்டியா? நீ என் வீட்டுக்கு வருவியா? எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீட்டுக்கு வாங்க. அவங்க வீட்டுக்கு போங்க. அவங்க வீட்டுக்கு போங்க. பெரிய மைசூர் அரண்மனை வரும். வீடு எப்படி இது இல்ல? நல்லா இருக்கு. அறிவு இருக்கா உங்களுக்கு? பின்னாடி வந்துட வேண்டியதானா? இங்க நில்லுங்க. அறிவு கட்டும். நீ வாப்பா. வா. எனக்கும் தானா? அம்மா, அங்க ஊரே 2 ஆயிட்டு இருக்கு, நீ பாட்டு துணி தைச்சிட்டு இருக்கிய. அவர்த்த வந்தவங்களை விட்டுட்டு உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்க வீட்டுக்கு ஒரு கோடீஸ்வரி மருமகளா வர போறான். யார் தெரியுதா? தெரியுமே. எப்படி? அதான் ஜோசிக்காரன் சொன்னானே. ஐயோ, அது இது இல்ல, இது வேற. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? பாத்துக்கிட்ட பேசிட்டு இருமா. போற போயிடாத பாத்து. ஜானகிராமன் சார். ஃப்ரெண்டு. ஐயா நண்பா. தோஸ்தே. உன் பேரு என்னம்மா? சந்தியா. சந்தியா ஜானகிராம். சந்தியா பேர் பொருத்தம் நல்லா இருக்கு. ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கு.
ரொம்ப நல்லா இருக்கு. ம். இதாம்மா ஜானியோட அப்பா. சரிங்க, இறந்து போனவங்க போட்டோக்கு மாலை போடுவங்க பாத்திருக்கேன். ஆனா நீங்க தாலியா மாலையா போட்டிருக்கீங்க. இந்த காலத்து பசங்களுக்கு தாலி ஒரு விளையாட்டா போச்சுமா. இந்த தாலி என் கழுத்துல ஏறதுக்கு 80 பேர் ரத்தம் சிந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் கழுத்துல வெட்டு, கால்ல வெட்டு, கையில வெட்டு, ரத்தம் ஆறா ஓடிச்சு. அத்தனை பேர் ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம் தான் என் நெத்தில குங்குமமும் கழுத்துல தாலியும் ஏறிச்சு. நான் வேற குப்பத்தை சேர்ந்தவம்மா. என்னை தூக்கிட்டு வந்து தாலி கட்டினாரு. அவர் போனதுக்கு அப்புறம் என் கழுத்துல இருக்க கூடாது இந்த தாலிய அவர்கிட்டே இருக்கட்டும்னு அவர் படத்துக்கு மாட்டி வச்சேன். அப்ப உங்களது லவ் மேரேஜா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அவருக்கு என்ன பிடிச்சிருந்தது, எனக்கும் அவரை பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்ததுல்ல, அதான் லவ். என்னடா டிச் அடிக்கிறாங்க? அன்புடா, அன்பு ஓவரா பொங்கி வழிதுடா. அதுவும் தடுத்துக்கிட்டான். மூடிக்கின்னு பாரு. அங்க பாட்டி, இது சாங் டீ, சாங் காஃபி, லைட் டீ, லைட் காஃபி, இது சைனா டீ. எது வேணுமோ சாப்பிடே. எதுக்கு இத்தனை வாங்கிட்டு வந்தீங்க? எதை சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அம்மா உனக்கு? எனக்கு வேணாம். இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? சைனா டீ. இதுக்கெல்லாம் நீதான் காசு. சைனா டீயா? ஆமா, வெள்ளை கலர்ல இருக்குல்ல, அதான் சைனா டீ. ஓ, ஆமா, குடிக்கிட்டு வரேன். கேட்டுக்கிட்டேன்பா. பாட்டி ஏன் வெள்ளையா இருக்கு தெரியுமா? சைனா டீ குடிக்கிறதால தான். என் பையன் கூட நல்ல நிறமா தான் இருந்தான். ஐயோ, உன்னை விட சிவப்பா இருந்தான்னு பாத்துக்கேன். ஏப்பா? சும்மா இரு. சரி. வெயில்ல சுத்தி சுத்தி கருத்து போயிட்டான். ஐயோ. சரி 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 சரி. நம்ம விட்டுருமா, தமாஷு. இதை நீ எதிர்பார்த்தியா? இல்லடா. Thanks for the China tea. கைய கொடு. 1 minute. ஆனாலும் இது ரொம்ப ஸ்பீடா. அம்மா. உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரட்டுமா? வாமா. அந்த கிளாஸ் நாயர்து. Thank you. Bye. டேய், அவசரப்படாதம்மா, அப்புறமா வந்து சாப்பிடுவோம். அது இல்லடா. அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா. எப்படி சொல்ற? ஏன் எதுதாப்பல சொல்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டே எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்றா. ஆட சுமாருமா. டேய், ஐயோ, உட உட உட. செப்போ. முதல்ல இந்த ஜோசிக்காரனுக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டை எடுத்து கொடுத்துடணும். அவ வேற எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாளே. பிடிச்சிருந்ததுல அதான். ஜானி, இவன் விஐபி மூலமா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிறதுக்காக உங்களை எல்லாம் விசாரிக்க நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீங்க அந்த குப்பத்துக்கு போக கூடாது, அவங்க இங்க வரக்கூடாதுன்னு. 2 பேரும் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவீங்க. அப்புறம் எங்க தலை தான் உருளும். கடைசியா சொல்றேன், அடுத்த தடவை இத மாதிரி நடந்தது அப்புறம் என்னுடைய நடவடிக்கை ரொம்ப கடுமையா இருக்கும். போய் பிழைக்கிற வழியை பாருங்க, போங்க.